more than 1.5 years ஒன்றரை வருட காலமாக since COVID came like a tsunami, சுனாமியை போல இந்த கொரோனா வந்து நம்மை தாக்கியது. wiped, swallowed millions of lives. லட்சக்கணக்கான மனிதர்களை அப்படியே கொன்று விழுங்கி போட்டது. Broken families, உடைந்த குடும்பங்கள், scattered families, இப்படியாக சிதறடிக்கப்பட்ட குடும்பங்கள், millions became orphans, லட்சக்கணக்கான மனிதர்கள் அனாதைகளானார்கள், jobless, வேலை இல்லாமல் போனார்கள். nations and cities and towns இப்படியாக தேசங்களும் பட்டணங்களும் கூட became literal deserts, வனாந்தரமாக மாறி போனது. wilderness. வனாந்தரமாக மாறி போனது. We just did not expect or imagine இப்படிப்பட்ட காரியத்தை நாம் நினைத்தும் எதிர்பார்க்கவும் இல்லை. that we would hear such kind of news. இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்போம் என்று எதிர்பார்க்கவில்லை. Every day ஒவ்வொரு நாளும் we were seeing news channels நாம் இப்படியாக செய்திகளிலே பார்த்தோம், showing us the dead bodies queued up இந்த இறந்து போன சடலங்கள் அப்படியே குவித்து வைப்பதை பார்த்தோம். near the crematorium, அந்த கிரெமட்டோரியம்ல இப்படியாக அவர்கள் குவித்து போட்டு near வைத்திருந்தார்கள். the cemetery, அந்த சாவு அடக்கம் செய்கிற இடத்திலே குவித்து போட்டிருந்தார்கள். hundreds just falling without oxygen, இந்த ஆக்ஸிஜன் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் விழுந்து மடிவதை பார்த்தோம். falling and dying, விழுந்து மடிவதை நாம் பார்த்தோம். gasping for breath, அவர்கள் சுவாசத்திற்காக இப்படியாக அவர்கள் அவதிப்படுவதை நாம் பார்த்தோம். hundreds and thousands நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் running to find hospital beds, எந்த இடத்தில் தங்களுக்கு ஒரு பெட் கிடைக்குமோ என்று ஹாஸ்பிடலை நோக்கி போவதை நாம் பார்த்தோம். in front of our own eyes நம்முடைய சொந்த கண்களுக்கு முன்பாக we saw millions perish. லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்து போவதை நாம் பார்த்தோம். What more we can expect? இதை விட நாம் எதை எதிர்பார்ப்போம்? What more can we expect? இதை காட்டிலும் நாம் எதை பார்க்க எதிர்பார்ப்போம்? We have seen death, நாம் சாவை பார்த்தோம், we have seen chaos, குழப்பங்களை பார்த்தோம், we have seen total confusion, பலவிதமான குழப்பமான சூழ்நிலைகளை we have பார்த்தோம். seen everything இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களை நாம் that சந்தித்தோம். we did not imagine நாம் நினைத்தும் பார்த்திராத that காரியங்கள், we would hear and see. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கவோ கேட்கவோ Every single soul suffered in many ways, ஒவ்வொரு ஆத்துமாவும் ஏதோ ஒரு வழியிலே இப்படியாக பாடுகளை கடந்து சென்றார்கள். high and mighty, மேலே உள்ளவர்களாக இருந்தாலும் கீழே உள்ளவர்களாக rich and இருந்தாலும், poor, இப்படி பணக்காரர்களோ ஏழைகளோ, every single soul was affected. ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த கொரோனாவால் No பாதிக்கப்பட்டிருந்தார்கள். one was spared. யாரும் அதை விட்டு வைக்கவில்லை. Child of God, தேவ பிள்ளையே, trials, பாடுகள், tribulations, உபத்திரவங்கள், challenges, சவால்கள், setbacks, பின்னடைவுகள், everything teach you and I a precious lesson that we should not take lightly. நம்முடைய வாழ்க்கையிலே வைத்து நமக்கு ஒரு நல்ல பாடங்களை போதிக்கிறது. அந்த பாடத்தை நாம் மறக்கவே கூடாது. COVID taught us very very precious lessons. கொரோனா நமக்கு பலவிதமான பாடங்களை, நல்ல பாடங்களை கற்றுக் Are you கொடுத்தது. listening? Are you கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? listening? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Psalmi says, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். Psalms 119, 119வது அதிகாரத்திலே நாம் verse 67வது number வசனத்திலே 67. 67வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். If you and I were, if psalmist, who wrote this psalm was here, ஒருவேளை அந்த இதை எழுதின சங்கீதக்காரன் இப்பொழுது இருந்தார் என்றால் he would have written like this. இப்படியாக எழுதி இருப்பார். Before COVID, இந்த கொரோனா காலத்திற்கு somebody முன்பாக, say before COVID, கொரோனா காலத்திற்கு முன்பாக என்று I சொல்வோமாக, went astray. நான் வழி தப்பி நடந்தேன். Before COVID, கொரோனா நாட்களுக்கு முன்பாக I did not seek your face as I should. நான் உம்மை முகத்தை தேடும் வண்ணமாக நான் தேடவில்லை. Before COVID, கொரோனா நாட்களுக்கு முன்பாக I did not depend on you as I was supposed to depend on உம்மை you. எப்படி நான் சார்ந்து வாழ வேண்டுமோ அப்படி சார்ந்து நான் வாழவில்லை. Before COVID, கொரோனா நாட்களுக்கு I முன்பாக went astray. நான் வழி தப்பி நடந்தேன். Before I was afflicted, நான் இப்படியாக உபத்திரவ காலத்திலே இருந்த I பொழுது went astray. நான் வழி தப்பி நடந்தேன். But after COVID-19, ஆனால் கொரோனா நாட்களுக்கு but பின்பாக after my tribulation, நான் உபத்திரவங்கள் வழியாக சென்ற பொழுது, after I experienced pain and sorrow, அப்படிப்பட்ட துக்கங்களையும் பாடுகளையும் நான் சந்தித்த பொழுது, now, இப்பொழுது, someone say now, இப்பொழுது என்று someone say சொல்வாமாக, now, இப்பொழுது என்று சொல்வாமாக, your word do I keep. உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். There is no substitute for God's word. என்னுடைய வார்த்தைக்கு ஈடு இணையாக
எதுவுமே கிடையாது. Now your word do I keep, உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். hearing. உம்முடைய வார்த்தையை கேட்டு Your நடக்கிறேன். word do I keep receiving. உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். Your word do I keep loving. உம்முடைய வார்த்தையை நான் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். Your word do I keep obeying it. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறேன். You know, before COVID, கொரோனா நாட்களுக்கு I went முன்பாக astray. நான் தவறான வழிகளிலே But போனேன். now, ஆனால் இப்பொழுதோ COVID taught me கொரோனா எனக்கு எதை கற்றுக் a கொடுத்தது? powerful lesson, ஒரு வல்லமையான ஒரு பாடத்தை a கற்றுக் precious கொடுத்தது. lesson. மிகவும் ஒரு நல்ல பாடத்தை எனக்கு கற்றுக் Now கொடுத்தது. here I am. இப்பொழுது நான் இங்கே உமக்கு முன்பாக Lift நிற்கிறேன். your hands and say, here I am. கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோமாக, Here I am, O Lord. தேவனே இதோ நான் இருக்கிறேன் உமக்கு Here I முன்பாக. am. உமக்கு முன்பாக நான் நின்று COVID taught கொண்டிருக்கிறேன். me precious lessons. கொரோனா வாழ்க்கையில் பலவிதமான பாடங்களை I எனக்கு have கற்றுக் seen கொடுத்தது. enough. நான் போதுமான காரியங்களை சந்தித்து விட்டேன். Enough of suffering. போதுமான பாடுகள். Enough of hearing bad news. இப்படியாக துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்தேன். Here I am, O Lord. ஆனால் நான் இப்பொழுது உமக்கு முன்பாக நிற்கிறேன். We cannot comprehend இதை நாம் யோசித்தும் பார்க்க முடியாத ஒரு காரியம். everything that life unfolds. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிற காரியங்கள் எல்லாம் Turn to someone and say, you cannot understand. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால புரிந்து கொள்ள You முடியாது. don't need to understand. அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. You just cannot understand. உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. You know, we plan, 2 months from now, 2 மாதம் கழித்து நாம் இது செய்ய வேண்டும் என்று 6 திட்டமிடுகிறோம். months from now, 6 மாத காலத்தில் இதை செய்ய வேண்டும் என்று 1 திட்டமிடுகிறோம். year from now. ஒரு வருடத்தில் இதை நாம் செய்ய வேண்டும் என்று We plan திட்டமிடுகிறோம். so many things. பலவிதமான காரியங்களை நாம் திட்டம் தீட்டுகிறோம். Coming 18th, my daughter is getting married. அக்டோபர் 18ஆம் தேதி என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவிருக்கிறது. We are planning. அதை குறித்து நாங்கள் திட்டமிட்டுக் It's கொண்டிருக்கிறோம். just going to be a small crowd, a family, affair. இந்த திருமணம் வெறும் குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு காரணமாக தான் இருக்கும். For me, எனக்கோ God has given me wisdom and faith. எனக்கு விசுவாசமும் கொடுத்திருக்கிறார், அதே சமயத்தில் ஞானமும் கொடுத்திருக்கிறார். Pastor's son got married. போதகருடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. He did not bother to invite us. எங்களை அவர் கூப்பிடவே இல்லை. He just says, 100, 150. அவர் இப்படியாக சொல்கிறார், 100, 150 பேர் தான் வர முடியும். And he says the COVID restrictions. அவர் கொரோனா காரணத்தினால் அவ்வளவு நபர்களை தான் கூப்பிட This முடியும் என்று pastor சொல்கிறார். has no faith at all. இந்த போதகருக்கு விசுவாசமே கிடையாது. He has no faith. அவருக்கு விசுவாசமே When கிடையாது. everything is normal. எல்லாமே இயல்பான நிலையில் இருக்கும் பொழுது, Everything is back to normal. எல்லாமே இயல்பு நிலைக்கு வரும் பொழுது, I don't call that a new normal anymore. அதை புதிய இயல்பு என்று நான் கூற போவதில்லை. What is new normal? புதிய இயல்பு என்றால் என்ன? Wearing your mask, உங்கள் மாஸ்கை அணிந்து கொள்வது, carrying hand sanitizer, கையில் சானிடைசரை எடுத்துக்கொண்டு செல்வது, maintaining social distance. சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, That is new normal. அதுதான் புதிய இயல்பு. You are so careful நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறீர்கள். to keep yourself away from people மக்களில் இருந்து தூரமாக நின்று கொள்கிறீர்கள். who are sick, யார் இப்படியாக who வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, cough and sneeze. யாரெல்லாம் இருமிக் கொண்டிருக்கிறார்களோ, All these, we think it is new normal. அதையெல்லாம் புதிய இயல்பு என்று நாம் நினைக்கிறோம். But for me, when I observe outside, ஆனால் எனக்கோ நான் வெளியிலே நடக்கிற காரியங்களை it is பார்க்கும் பொழுது no longer new normal. இது புதிய இயல்பு என்றே நான் சொல்ல It is மாட்டேன். still old normal. அது பழைய காரியமாக தான் I இருக்கிறது. see wedding, functions. நாம் திருமண காரியங்களை Oh, பார்க்கிறோம். pastor, போதகரே, we arranged 500, people function, wedding function. எங்களுடைய திருமணத்தில் 500 நபர்கள் வந்து பங்கேற்றார்கள். 1,000 people. ஆயிரக்கணக்கானோர் வந்து பங்கேற்றார்கள். Let me tell you, உங்களுக்கு ஒரு காரியத்தை for சொல்கிறேன். them, அவர்களுக்கு they are back to old normal. அவர்கள் பழைய இயல்புக்கு ஒருவேளை சென்றிருக்கலாம். But for me, ஆனால் எனக்கோ God has given me wisdom. தேவன் எனக்கு ஞானத்தை God has கொடுத்திருக்கிறார். given me faith also. எனக்கு விசுவாசமும் கொடுத்திருக்கிறார். Wisdom and faith go together. ஞானமும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று I have பிணைந்திருக்கிறது. social responsibility. எனக்கு சமூக பொறுப்பு உண்டு. I cannot compromise. இதில் நான் எந்த காலத்தும் நான் தவறாக I நடந்து கொள்ள will மாட்டேன். never compromise as a man of God. தேவனுடைய மகனாக இந்த காரியத்தில் நான் தவறாக எதையுமே செய்ய மாட்டேன். For a common man, ஒருவேளை ஒரு சாதாரண மனிதனுக்கு, for an ordinary believer, ஒரு சாதாரண விசுவாசிக்கு it is okay to invite hundreds and thousands. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை கூப்பிடுவது ஒரு சரியான காரியமாக But இருக்கலாம். for a leader ஆனால் ஒரு தலைவனுக்கோ, like me, என்னை போன்ற ஒரு I தலைவனுக்கு have a responsibility. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. I am accountable, I am answerable. நான் பதில் கொடுக்க வேண்டிய
இடத்தில் நிற்கிறேன். I cannot invite people. நான் இப்படியாக ஜனங்களை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாருங்கள் என்று சொல்ல That முடியாது. doesn't mean I don't want anyone. அப்படி என்றால் யாரும் வரக்கூடாது என்று நான் I want சொல்லவில்லை. everyone's prayer. எல்லாருடைய ஜெபமும் எனக்கு தேவையாக I want இருக்கிறது. everyone's wishes. எல்லாருடைய அந்த நல்ல ஆசிகளும் எனக்கு தேவையாக But in the இருக்கிறது. world, ஆனால் உலகத்திலோ it is back திரும்பமான பழைய நிலைமைக்கு சென்று விட்டார்கள். old normal. பழைய இயல்புக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். Child of God, தேவ பிள்ளையே, for many people, அநேக ஜனங்களுக்கு COVID is no longer here. கொரோனா இல்லை என்பது போல இருக்கிறார்கள். It has gone forever. அது போயே விட்டது என்று நினைக்கிறார்கள். But we need to be wise. ஆனால் நாம் ஞானத்தோடு கூட நடந்து கொள்ள Turn to வேண்டும். someone and say, be wise. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானமா நடந்து And at the கொள்ளுங்க. same time, அதே சமயத்தில் exercise your faith also. உங்களுடைய விசுவாசத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. You Hallelujah. cannot understand or comprehend anything. உங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. But we need to acknowledge ஆனால் நாம் எதை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் that life is a school. நம்முடைய வாழ்க்கை ஒரு பள்ளியாக இருக்கிறது. Turn to someone and say, life is a school. வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் என்று சொல்வோமாக. Hello, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், life is a school. வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். Those who are watching me online, ஆன்லைன்ல எங்களோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, turn and say to the person sitting next to you, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, say, life is a school. இப்படியாக சொல்லுங்கள், வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். Amen. Life is a school. வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். There is no graduation in school of life. இந்த வாழ்க்கை என்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் பட்டம் பெறுவது கிடையாது. Turn to someone and say, there is no graduation. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுல பட்டம் You கிடையாது. cannot graduate in this school called life. இந்த வாழ்க்கை என்ற பள்ளிக்கூடத்திலே நாம் பட்டம் பெற முடியாது. Sami says, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான். Psalm 90, சங்கீதம் 90 verse number 12. 12ஆம் வசனத்திலே What is he saying? அவன் என்ன சொல்கிறான்? He knew he is acknowledging that life is a school. அவன் இப்படியாக அங்கீகரிக்கிறான், நம்முடைய வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. He is saying, oh, teach us to live well. நாங்கள் நல்ல விதமாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று Teach சொல்கிறான். us to live wisely and well. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும் So என்று this psalm சொல்கிறான். is called a prayer of Moses, the man of God. இது தேவ மனுஷனான மோசேவினுடைய ஜெபமாக இருக்கிறது. Here Moses is telling, இந்த இடத்தில் மோசே என்ன சொல்கிறார்? teach us, Lord, எங்களுக்கு போதியும் என்று in சொல்கிறார். this school of life, இந்த வாழ்க்கை என்ற பள்ளிக்கூடத்திலே be my teacher. நீர் என்னுடைய ஆசிரியராக இரு. I want to learn from you. உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள I விரும்புகிறேன். want to get wisdom from you. உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள I விரும்புகிறேன். want to live well for you. உமக்காக நான் நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். Why he is writing this kind of a psalm? இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை ஏன் அவர் எழுதினார்? Moses, மோசே as a leader, ஒரு தலைவனாக with his followers, அவரை பின்பாக அநேகர் பின்பற்றினார்கள். he lived in the wilderness. அவர் வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தார். God's people were in the wilderness for nearly 40 years. 40 வருட காலம் தேவ ஜனங்கள் இப்படியாக வனாந்தரத்திலே வாழ்க்கையை நடத்தினார்கள். Living in the wilderness for 40 years is not a joke. 40 வருட காலம் வனாந்தரத்திலே வாழ்வது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. 1.5 years COVID. ஒன்றரை வருடம் தான் கொரோனா வந்தது. We say enough is enough. நாம் சொல்கிறோம் இது போதும் என்று சொல்கிறோம். How long, Lord? எவ்வளவு நாட்கள் தேவனே? We don't want to see that third wave. இந்த மூன்றாவது அலையை பார்க்க நாங்கள் விரும்பவில்லை. We don't want to see people die. மக்கள் மரிப்பதை பார்க்க நாங்கள் விரும்பவில்லை. Just go and live in the wilderness, in the desert, for one day you will know. ஒரு நாள் நீங்கள் வனாந்தரத்திலே பாலைவனத்திலே போல் வாழ்ந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த வாழ்க்கை என்னவென்று. It is not that easy. அது அவ்வளவு சுலபமான வாழ்க்கை இல்லை. 40 years. 40 வருட காலம். Tough life. மிகவும் போராட்டமான ஒரு வாழ்க்கை. Tough and dry weather. அந்த இடத்தில் அந்த சூழ்நிலை சீதோஷ்ண சூழ்நிலை மிகவும் உஷ்ணமாக இருந்தது. Water scarcity. தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. So many difficulties. பலவிதமான போராட்டங்கள். But still, ஆனாலும் கூட 40 years. 40 வருட You know, காலங்கள். Moses is saying, மோசே இப்படியாக now சொல்கிறார். he's an old man. அவர் இப்பொழுது வயது முதிர்ந்த ஒரு மனிதனாக He இருக்கிறார். says, teach us to live well. நன்மையாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார். Life in the desert was tough. இந்த வனாந்தரத்திலே இருக்கிற வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கை. In verse number 10 he says, 10வது
வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். We live for 70 years. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். Are you here? We live for 70 years. நாம் 70 வருடங்கள் வாழ்கிறோம். Somebody say 70 years. யாராவது சொல்லுங்க 70 வருஷம். 70 years. 70 வருஷம். Anybody here nearing 70? யாராவது இங்க 70 வயசு உள்ளவங்க இருக்கீங்களா? Don't feel shy. Lift your hand. வெட்கப்படாதீங்க, உங்க கையை உயர்த்துங்க. Anybody யாராவது இருக்கீங்களா? touching, going to touch 70? 70 அடைய போறீங்களா? Say grace. கிருபை என்று Say சொல்வாங்க. grace. கிருபை என்று I'm சொல்வாங்க. touching 70. 70 நான் தொட போகிறேன். It is grace. அது கிருபையாக இருக்கிறது. Pure grace. பரிசுத்த கிருபையாக I இருக்கிறது. did not earn even one day. ஒரு நாளை கூட நான் சம்பாதிக்கவில்லை. 70 years. 70 வருஷம். Moses says மோசே இப்படியாக சொல்கிறார். grace. கிருபை. After 70, 70 வயதுக்கு பின்பாக great grace. மிகவும் பலத்த கிருபை. Wow, grace. பெரிய கிருபை. More grace. அதிகமான கிருபை. சொல்லுங்க பெரிய கிருபைன்னு சொல்லுங்களேன். More grace. போதுமான கிருபை. He says we live for 70 years. அவர் சொல்கிறார் 70 வருடங்கள் ஆயுசு நாட்களிலே வாழ்கிறோம். சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். சொல்லுங்க கிரேஸ்ன்னு சொல்லுங்களேன். கிருபை என்று சொல்வோமாக. 70க்கு மேல After 70 years, பெரிய கிருபை. very big grace. ஆமென் சொல்லுங்க அளவில்லா கிருபை. Immeasurable grace. He says with luck இந்த இடத்தில் லக் என்ற we வார்த்தையை make பயன்படுத்துகிறார்கள். it to 80. நாம் 80 தொடுகிறோம். For me, எனக்கோ I don't want to use this word luck. இந்த லக் என்கிற அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்த நான் விரும்பவில்லை. For me after 70, 70 வயதுக்கு பின்பாக you know, it is grace. அது கிருபை. 80, 80 வயது it is more grace. பெரிய மகா பெரிய Greater கிருபை. grace. மகா பெரிய கிருபை. Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை And he செலுத்துவோம். says, அவரே சொல்கிறார், I crossed 70. நான் 70 தாண்டி விட்டேன். Now 80. இப்பொழுது 80. What do we do? நாம் என்ன செய்வோம்? What do we have? நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? What do we have to show for it? அதை வெளியிலே காண்பிப்பதற்கு நம்மிடத்தில் என்ன What இருக்கிறது? did I achieve? நான் எதை சாதித்தேன்? What did I get? நான் எதை பெற்றுக்கொண்டேன்? Turn to someone and say, what did I achieve? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் எதை சாதித்தேன்? What did I achieve? நான் எதை சாதித்தேன்? What is there to show? நான் காண்பிப்பதற்கு என்னவிருக்கிறது? Just trouble, பாடுகள், toil, கஷ்டங்கள், and trouble, உபத்திரவங்கள், and a marker in the graveyard. இத கல்லறையிலே போய் புதைக்கும்படியான ஒரு இடம். He says, that's all I saw. அதைதான் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். Just trouble. கஷ்டங்கள். I'm going to preach series. இதை நான் தொடர் செய்தியாக நான் போதிக்க போகிறேன். Life school lesson series I'm going to preach. இந்த வாழ்க்கை என்கிற அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நான் தொடர் செய்தியாக எடுக்க Don't miss போகிறேன். a single Sunday service. ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட நீங்கள் தவற விட்டு விடார்கள். Amen. Every lesson is precious. ஒவ்வொரு வாழ்க்கை பாடமும் நமக்கு மிகவும் விலையேற பெற்றதாக Give இருக்கிறது. God glory. Give God தேவனுக்கு நாம் glory. மகிமை செலுத்துவோமாக. Every lesson is precious. விலையேற வாழ்க்கை பாடங்கள் விலையேற பெற்றதாக இருக்கிறது. After 70, 70 வயதுக்கு பின்பாடு with luck we make it to 80. நாம் 80 வயதை தொடுகிறோம். And what do we have to show for it? அதற்காக நாம் காண்பிப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? Trouble, toil and trouble and a marker in the graveyard. இப்படியாக போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை நாம் கல்லறைக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக Child of இருக்கிறது. God, தேவ பிள்ளையே, every test ஒவ்வொரு சோதனையும் is a lesson. ஒரு பாடமாக Turn இருக்கிறது. to somebody and say, every test is a lesson. ஒவ்வொரு சோதனையும் பாடமாக இருக்கிறது என்று சொல்வோமா? Every trial is a lesson. ஒவ்வொரு பாடம் நமக்கு சோதனை ஒரு பாடமாக Every இருக்கிறது. failure is a lesson. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக இருக்கிறது. Every loss is a lesson. ஒவ்வொரு இழப்பும் ஒரு பாடமாக இருக்கிறது. Every health issue, ஒவ்வொரு நம் சரீரபூர்வமான everything பலவீனங்கள், that we experience, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, every pain, ஒவ்வொரு வலியும், every agony, ஒவ்வொரு வலியும், everything that we face எதையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே சந்திக்கிறோமோ is a lesson. அது ஒரு பாடமாக இருக்கிறது. Moses lived for 120 years. மோசே 120 வருட காலங்கள் உலகத்தில் வாழ்ந்தார். You know, in wilderness, வனாந்தரத்திலே, since life was so tough, மிகவும் ஒரு கடினமான போராட்டமான ஒரு வாழ்க்கை. Moses
மோசே just lived for 120. அவர் 120 வருட காலங்கள் தான் வாழ்ந்தார். Before wilderness, இந்த வனாந்திர காலங்களுக்கு முன்பாக lifespan was more. அந்த வாழ்க்கை மனிதர்கள் இன்னும் அதிகமாக We வாழ்ந்தார்கள். don't know, maybe 200 or 300 years. ஒருவேளை 200 வருட காலங்கள் 300 வருட காலங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். People lived for nearly 300 years. மக்கள் 300 வருட காலங்கள் கூட வாழ்ந்தார்கள். But in the wilderness, ஆனால் வனாந்தரத்திலோ since so much suffering, மிகவும் பாடுகள் நிறைந்திருந்ததனால் lifespan became less. அந்த வாழ்க்கை நாட்கள் வருடங்கள் குறைந்து போனது. Moses lived for 120 years. மோசே 120 வருட காலங்கள் வாழ்ந்தார். That's very less. அது மிகவும் குறைவானதுதான். Moses' brother Aaron, மோசேவனுடைய சகோதரன் ஏரோன் he lived for 123 years. அவர் 123 வருட காலங்கள் வாழ்ந்தார். Turn to someone and say, that's all. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான் வாழ்ந்தார். Moses' sister Miriam, அவருடைய சகோதரி மிரியம் she lived little more than 125 years. அவர் 125 வருட காலங்களுக்கு மேலாக வாழ்ந்தார். You know why? உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? Life in the wilderness was very tough. இந்த வனாந்திரத்தில் இருந்த ஒரு வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையாக And இருந்தது. that's the reason அதன் காரணமாக Moses is saying, மோசே இப்படியாக சொல்கிறார். you know, Ecclesiastes chapter number 12 verse number 1, if you see, பிரசங்கி 12 அதிகாரம் 1 நாம் பார்க்கிறோம். நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். remember now thy creator in the days of thy youth, while the evil days come not, nor the years draw nigh, when thou shalt say, I have no pleasure in them. At the end of the day, after living for 70 years, 80 years, 120 years, 70 வருட காலங்கள் 120 வருட காலங்கள் வாழ்ந்த பின்பு people normally say, மக்கள் இப்படியாக சொல்வார்கள், I found no pleasure. அந்த இடத்தில் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சந்தோஷமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. No pleasure at all. எந்த சந்தோஷமும் இல்லை. That is what people say. அப்படியாக தான் மக்கள் சொல்வார்கள். Pastor Rekha sent me a post. பாஸ்டர் ரேகா இப்படியாக ஒரு போஸ்ட் This is எனக்கு from அனுப்பி God இருந்தார்கள். TV. இது காட் டிவியில இருந்து வந்தது. Lessons from COVID. இந்த கொரோனாவில் இன்று எந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம்? Life is short. வாழ்க்கை மிகவும் சுருங்கியது. Death is sure. மரணம் நிச்சயமானது. Jobs are temporary. வேலை தற்காலிகமானது. Health is wealth. நம்மளுடைய நல்ல ஆரோக்கியமே நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக Tomorrow is இருக்கிறது. not promised. நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. Eternity is at hand. இதோ நித்தியம் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. Only God can save. தேவனே நம்மை ரட்சிக்க முடியும். No money, பணம் அல்ல, no gold, தங்கம் அல்ல, no silver, வெள்ளி அல்ல, no degree, உங்கள் பட்டம் அல்ல, no position, நீங்க உங்களுடைய ஸ்தானம் அல்ல, no power, உங்களுடைய வல்லமை அல்ல, no man, எந்த மனுஷனும் கிடையாது. no one can save you and I. யாரும் உங்களையும் என்னையும் ரட்சிக்க முடியாது. Many doctors, பலவிதமான மருத்துவர்கள், specialists in their own, way. அவர்களுடைய துறையில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருந்தவர்கள். They have saved many in their medical, practice. அவர்களுடைய அந்த மெடிக்கல் பிராக்டிஸ்ல அநேகரை அவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். Saved hundreds and hundreds. நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இப்படியாக அவர்களுக்கு உயிர் But கொடுத்திருக்கிறார்கள். when they contracted COVID, ஆனால் அவர்களுக்கு கொரோனா வந்த பொழுதோ many have succumbed to COVID. இப்படியாக பல மருத்துவர்கள் தங்கள் உயிரை Doctors could இழந்து not save themselves. மருத்துவர்கள் தங்களை தாமே அவர்களை காத்துக்கொள்ள The முடியவில்லை. hospitals that they were working in, அவர்கள் எந்த மருத்துவமனைகளிலே வேலை செய்தார்களோ hospital could not save them. அந்த மருத்துவமனை அவர்களை ரட்சிக்க முடியவில்லை. They were willing to throw crores, கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்க காத்திருந்தார்கள். thousands of liters of oxygen, 1000 லிட்டர்ஸ் ஆக்ஸிஜன் கூட அவர்களுக்கு அந்த இடத்தில் வர ready to be given. அவர்களுக்கு கொடுக்க சரியாக இருந்தது. Even after getting oxygen, இந்த ஆக்ஸிஜன் அவர்களுக்கு கிடைத்த பின்பாடு கூட, even after getting best treatment, அவர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு மருத்துவ ட்ரீட்மென்ட் nothing கிடைத்தாலும் could save them. எதுவுமே அவர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போனது. God can only save you and தேவன் I. ஒருவர் மாத்திரமே உங்களையும் என்னையும் ரட்சிக்க முடியும். Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Every trial is a mirror. ஒவ்வொரு சோதனையும் கண்ணாடியாக இருக்கிறது. Amen. You can see yourself. அதில் உங்களையே நீங்கள் பார்த்து கொள்ள You முடியும். can see your heart.
உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். What is in your heart? உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? After COVID, கொரோனா நாட்களுக்கு what பின்பாக is in your heart? உங்கள் இருதயங்களிலே என்ன இருக்கிறது? Turn to someone and say, life is a school. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை Life is a பள்ளிக்கூடமாக school. இருக்கிறது. What did COVID teach you and I? உங்களுக்கும் எனக்கும் இந்த கொரோனா என்ன கற்றுக் கொடுத்தது? Every trial ஒவ்வொரு பாடும் is like a mirror. ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. People were there in the wilderness. வனாந்தரத்திலே மக்கள் இருந்தார்கள். Turn with me to Deuteronomy chapter number 8. உபாகமம் 8வது அதிகாரத்திலே Verse பார்ப்போம். number 2. 2வது வசனத்திலே, You shall remember all the way which the Lord your God has led you in the wilderness these 40 years. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இன்னொரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. That he might humble you, testing you to know what is in your heart. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். Trial, பாடுகள், tribulations, உபத்திரவங்கள், problems, பிரச்சனைகள், setbacks, பின்னடைவுகள், failure, தோல்விகள், loss, இழப்புகள், everything எல்லா காரியங்களும் will show எதை காண்பிக்கிறது? what is in your heart. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை What is in காண்பிக்கிறது. your heart? உங்கள் இருதயத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை Are you காண்பிக்கிறது. here இங்க தான் இருக்கீங்களா? for more than 2 weeks? 2 வாரங்களாக I had some physical issue. எனக்கு சரீரபூர்வமாக சில பலவீனங்கள் இருந்தது. I was unable to sleep for a few days. நான் சில நாட்கள் தூங்க முடியாமல் I போனது. felt so weak. நான் மிகவும் பலவீனமாக உணர்ந்தேன். I went through tough times மிகவும் ஒரு கடினமான நாட்களின் வழியாக சென்றேன். during my son's wedding time. என்னுடைய மகனின் திருமண அந்த நாட்களிலே It was really tough for me to sleep. எனக்கு தூங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். I did not worry about anything. அதை நான் எந்த காரியத்தை குறித்தும் நான் அந்த நேரத்தில் கவலைப்படவில்லை. But something was disturbing my sleep. ஆனா ஏதோ ஒரு காரியம் என் தூக்கத்திற்கு ஒரு தடையாக இருந்தது. When I went through that tough time, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வழியாக நான் சென்ற பொழுது I saw my own heart. நான் என்னுடைய இருதயத்தை நான் பார்த்தேன். The trial என்னுடைய பாடுகள் became a mirror. ஒரு கண்ணாடியை போல எனக்கு முன்பாக I வந்தது. used to ask, நான் இப்படியாக கேள்விகள் do கேட்டேன். I have enough faith? எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? Do I have enough confidence? எனக்கு இப்படியாக விசுவாசம், எனக்கு நம்பிக்கை Do இருக்கிறதா? I depend on self? நான் என்னை நானே சார்ந்து கொள்கிறேனா? Do I look to the world for help? இல்லை என்றால் உலகத்திலிருந்து வருகிற அந்த உதவியை நான் பார்க்கிறேனா? Every trial, ஒவ்வொரு பாடும், every test ஒவ்வொரு சோதனையும் is a mirror. ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. You can see yourself. நீங்கள் உங்களையே அதில் பார்க்க What முடியும். is in your heart? உங்களுடைய இருதயத்தில் என்ன When இருக்கிறது you என்பது go through tough times, உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வழியாக போகும் பொழுது amen, allow the Lord to open the heart. உங்கள் இருதயத்தை தேவன் திறக்கும்படியாக நீங்கள் அனுமதியுங்கள். Let the Lord open your eyes. தேவன் உங்களுடைய கண்களை திறக்கட்டும். You can see your heart. உங்கள் இருதயத்தை நீங்கள் Are பார்க்கும்படியாக. you here? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Do I value people? நான் மனிதர்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கிறேனா? Do I value relationship? உறவுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேனா? Do I love enough? நான் நன்றாக மற்றவர்களை நேசிக்கிறேனா? Do I look to God? நான் தேவனை நோக்கி பார்க்கிறேனா? Do I depend on God? நான் தேவனை சார்ந்து நடக்கிறேனா? Those who are watching me online, ஆன்லைன்ல எங்களோடு கூட பார்த்து let me கொண்டிருக்கிறவர்கள், challenge you. உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன். Don't be afraid to come to the church. சபைக்கு வருவதற்கு பயப்படாதீர்கள். Don't be afraid. பயப்படாதீர்கள். People go everywhere. மக்கள் எல்லா இடத்திற்கும் செல்கிறார்கள். Everything is back to normal. எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது. Here we don't compromise இந்த இடத்தில் நாம் எதையும் விட்டு கொடுப்பது on கிடையாது. safety issues. இந்த பாதுகாப்பான காரியங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். After COVID, கொரோனா நாட்களுக்கு பின்பாக after you suffered, நீங்கள் பல பாடுகள் வழியாக போன பொழுது maybe you have lost some loved ones. ஒருவேளை நீ யாரோ ஒரு விரும்பின ஒருவரை இழந்திருக்கலாம். You should be the one நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் to come first running to the God's house or sanctuary. நீங்கள் தான் முதலாவது தேவனுடைய வீட்டுக்கு ஓடி வர வேண்டும். All prostrate நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து and to say, Lord, here I am. தேவனை பார்த்து இதோ நான் வந்திருக்கிறேன் I என்று have சொல்ல learned a வேண்டும். precious lesson. நான் மிகவும் ஒரு நல்ல பாடத்தை நான் I fall கற்றுக்கொண்டேன். prostrate. நான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறேன்.